ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலவேளையிலே ஒரு வசனத்தை சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபட விரும்புகிறார். என்னோட கூட சேர்ந்து மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 21 அதிகாரம் 22 வசனத்திற்கு நேராக உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்க. நம்ம எப்படி கேட்கணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி விசுவாசமாக ஜெபிக்கணும் என்று ஒரு அழகான காரியத்தை ஏசப்பா நமக்கு இங்கே சொல்லித்தரார். பாருங்களேன், வாசிக்கிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற ஒரு அழகான காரியத்தை ஏசப்பா இங்கே சொல்லித்தரார். நமக்கு அநேக நேரம் இன்னைக்கு ஜெபிக்கிறோம், அநேக நேரம் நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். எனக்கு இது வேணும், அது வேணும், நல்ல வாழ்க்கை வேணும், நல்ல துணை வேணும், நல்ல பிஸ்னஸ் வேணும், எனக்கு காசு வேணும், இது அதுன்னு கேட்குறோம். ஆனால் அதை உண்மையாக விசுவாசத்தோடு கேட்குறோமா என்றது தான் கேள்வியை. அநேகர் இன்றைக்கி என்ன பண்ணுவோம், கேட்டுருவோம். ஆனால் கேட்டுட்டு கர்த்தர் செய்வாரா, இதை செய்யாமல் போயிட்டா என்ன ஆகும் அப்படின்னு டபுள் மைண்ட் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு நாளும் செய்ய மாட்டார். இன்றைக்கி ஏன் ஜெபித்த அநேக காரியங்களுக்கு நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, நம்ம இன்றைக்கி ஜெபிச்சிட்டதுக்கு அப்புறம் உட்காந்து யோசிச்சுட்ருப்போம். ஐயோ, இந்த காரியத்தை கர்த்தர் செய்யலைன்னா என்ன பண்ணுறது, கர்த்தர் செய்வாரா, செய்யாமல் போயிடுவாரா அப்படின்னு யோசிக்கிறோம். பார்த்தீங்களா, அங்கேயே நம்முடைய அற்புதம் வந்து ஸ்டாப் ஆயிடுது. கர்த்தர் ஆனால் இன்றைக்கி நம்ம கற்றுத்தராரு. எப்படி கேட்கணும்னா, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அழகாக கர்த்தர் சொல்லித்தரார். ஆகவே இனிமேல் ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா நீங்கள் நிச்சயம் இந்த காரியத்தை நீங்கள் செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிற ஆண்டவர், தேவ சித்தத்திற்கு ஏற்றவைகளை நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக அந்த காரியத்தை உங்களுக்கு தந்து உங்களை மென்மேலும் ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அந்த நாள் முழுவதும் நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் நான் கேட்க, ஜெபத்தில் விசுவாசத்தோடு நான் கேட்க என் கிருபை தாங்கப்பான்னு சொல்லி பாருங்கள். கர்த்தர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி உங்களை ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் என்று உங்களை வாழ்த்துகிறேன். Have a blessed day. God bless you.